ஹாய் ஹலோ நம்மளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ நீங்க என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம், தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 4100 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நண்பர்களே இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ரயில்வே துறை வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன்ல இருந்து பாத்தீங்கன்னா 4100 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எந்த ஒரு தேர்வும் கிடையாது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சரியாக வந்து பாத்தீங்கன்னா இருந்து 5 நாட்கள் மட்டும் தான் நண்பர்களே டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஏன் நம்ம சொல்றோம் 4100 காலி பணியிடங்கள் ஒவ்வொரு ரீஜன் வைஸா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல சேனல் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டேட்டா அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான பொது தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பொது தமிழா இருக்கட்டும், அந்த மாதிரி பொது அறிவுரையா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கீழே வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்ல, நம்ம இல்ல டிஎன்பிக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபாரஸ்டா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் வந்து நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா நம்ம கொடுக்குற மெட்டீரியல் நீங்க வந்து படிச்சாலே போதும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நீங்க வந்து எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி வாங்க நண்பர்களே, பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா ரயில்வே துறைய அபிஷியல் வெப்சைட். அதாவது சவுத் ஈஸ்ட் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் வந்து எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி இந்த வெப்சைட்ல தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் குள்ள ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ அபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்ம வந்து ஓபன் பண்ணியாச்சு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது வந்து சவுத் ஈஸ்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட். அது வந்து தெரிஞ்சிருச்சு 2000 to 2025 குறியது 27/12 சரியாக இன்னிலிருந்து 5 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் லிமிட் 15 வயசுல இருந்து 24 வயசு இருக்கவங்க யாரோடாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஏஜ் லிமிட்டுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கும், 3 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கும், 10 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸ் ரிசர்வ்மென்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டிஃபென்ஸ் போர்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலும் போதும், 50% மினிமம் மார்க் இருக்கணும். ஐடி நீங்க பாஸ் பண்ணிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் சொல்லிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க. இதுல வந்து ஃபீஸ் யாரால பேமெண்ட் பண்ண தேவையில்லை, அவங்கள ஃப்ரீயா கிளாஸ்ல அப்ளை பண்ண பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, உடல் ஊனமுற்றோர், ஆல் கேஸ்ட் உமன்ஸ் கேட்டகரி, அதாவது பெண்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து பேமெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க் அடிப்படையில வைத்துதான் வந்து எடுக்க போறாங்க. 50% மார்க் இருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 1:5 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணி அந்த 5ல யார் பெஸ்ட் வேணோ அவங்களதான் வந்து ஷார்ட் கேண்டிடேட் லிஸ்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றது, இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.rrrcscr.co.in இதுதான் அது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க் இங்க இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள வந்து போயிடும். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இதுக்கு பணிகள் தான் இருக்குது அப்படின்னு ஃபிட்டர், டர்னர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெக்கானிக், டீசல், டெக்னிஸ்ட், பெயிண்டர், ரெஃப்ரிஜரேட்டர் மெக்கானிக். இது வந்து பாத்தீங்கன்னா கரகபூர் ஒர்க் ஷாப்புக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 360 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றோருக்கு 11 காலி பணியிடங்களும், எக்ஸர்வீஸ்மெனுக்கு 11 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. சிக்னல் அண்ட் டெலிகாம் ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், பெயிண்டர், கேபிள் ஜாயிண்டர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 87 காலி பணியிடங்களும், தனியா பெர்சன் டிசபிலிட்டிக்கு 3 காலி பணியிடங்களும், எக்ஸர்வீஸ்மெனுக்கு வந்து 3 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. ட்ராக் மேசிங் ஒர்க் ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரானிக் மெக்கானிக், மெக்கானிக், டீசல், வெல்டர் ஒட்டுமொத்தமாக 120 காலி பணியிடங்கள், பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து 4 காலி பணியிடங்களும், எக்ஸர்வீஸ்மெனுக்கு 4 பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. எஸ்எஸ் ஒர்க் ஷாப் இன்ஜினியரிங் கரகபூருக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்பெண்டர், பெயிண்டர் ஒட்டுமொத்தமா 28 காலி பணியிடங்கள், பெர்சன் டிசபிலிட்டிக்கு 1 காலி பணியிடங்களும், எக்ஸர்வீஸ்மெனுக்கு வந்து 1 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. கேரேஜ் அண்ட் வேக்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கரகபூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், கார்பெண்டர், பெயிண்டர், டர்னர், மெக்கானிக் வந்து ஒட்டுமொத்தமாக 121 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றோருக்கு 4 காலி பணியிடங்களும், எக்ஸர்வீஸ்மெனுக்கு வந்து 4 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. டீசல் லோகோ சீட்டு கரகபூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெக்கானிக், டீசல், பெயிண்டர், கேபிள் ஜாயிண்டர், ஆபரேட்டர், கார்பெண்டர் ஒட்டுமொத்தமா 50 காலி பணியிடங்களும், பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து 1 காலி பணியிடங்களும்,
எக்ஸரிசமனுக்கு வந்து ஒரு காலி பணியிடம் வந்து கொடுத்திருக்காங்க. சீனியர் டிப்ளமோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கராபருக்கு வந்து எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், வயர்மேன், பில்டர், ரெஃப்ரிஜரேட்டர், மெக்கானிக், லைன்மேன் ஒட்டுமொத்தமாக 90 காலி பணியிடங்களும், பெர்சன்டிசமனுக்கு 3 காலி பணியிடம், எக்ஸரிசமனுக்கு வந்து 3 காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க. டிஆர்டி டிபோர்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரீஷியன், ஃபிட்டருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக 40 காலி பணிகள், உடல் ஊனமுற்றோருக்கு 1 காலி பணிகளும், எக்ஸரிசமனுக்கு வந்து 1 காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க. இஎம்இ சீட் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெக்கானிக் வந்து ஒட்டுமொத்தமாக 40 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றோருக்கு வந்து 1 காலி பணியிடம், எக்ஸரிசமனுக்கு வந்து 1 காலி பணியிடம் வந்து கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் லோகோ சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரிச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெக்கானிக் வந்து 36 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றோருக்கு வந்து 1 காலி பணியிடம், எக்ஸரிசமனுக்கு வந்து 1 காலி பணியிடம் வந்து கொடுத்திருக்காங்க. சீனியர் டிப்ளமோ ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சரமரப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், வயர்மேன், பில்டர், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி மெக்கானிக், லைன்மேன் ஒட்டுமொத்தமாக 93 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றோருக்கு தனியா 3 காலி பணியிடம், எக்ஸரிசமனுக்கு தனியா 3 காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், ஃபிட்டருக்கு வந்து 30 காலி பணியிடங்கள், உடல் ஊனமுற்றோருக்கு 1 காலி பணியிடம், எக்ஸரிசமனுக்கு வந்து 1 காலி பணியிடம் வந்து கொடுத்திருக்காங்க. 13வதா பார்க்கப்படுறது கேரேஜ் வேக்மேன் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், கார்பெண்டர், மெக்கானிக், பெயிண்டர், டர்னர், ட்ரிம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 65 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றோருக்கு 2 காலி பணியிடம், எக்ஸரிசமனுக்கு வந்து 2 காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் லோகோ சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெக்கானிக் வந்து 72 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றோருக்கு 2 காலி பணியிடம், எக்ஸரிசமனுக்கு வந்து 2 காலி பணியிடம் வந்து கொடுத்திருக்காங்க. இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் சினிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், டர்னர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெக்கானிக், எம்எம்டிஎம் அதாவது மெக்கானிக் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ், ஃபர்கட் ஹீட் ட்ரீட்டருக்கு வந்து 100 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றோருக்கு 3 காலி பணியிடம், எக்ஸரிசமனுக்கு வந்து 3 காலி பணியிடம் வந்து கொடுத்திருக்காங்க. டிராக் மிஷின் ஒர்க் ஷாப் சினில வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், ஃபிட்டருக்கு வந்து 7 காலி பணியிடங்களும், சேம் எஸ்எஸ்சி ஒர்க்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா கார்பெண்டர், பெயிண்டருக்கு வந்து 26 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிக் லோகோ சீட்டுக்கு வந்து ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெக்கானிக் வந்து 50 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றோருக்கும் எக்ஸரிசனும் தலா 1 காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டீசல் லோகோ சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெக்கானிக், பெயிண்டர், கார்பெண்டருக்கு வந்து 52 காலி பணியிடங்களும், உடல் உண்மை எக்ஸரிசனும் தலா 2 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. சீனியர் டிப்ளமோ அடாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், வயர்மேன், பில்டர், ரெஃப்ரிஜரேட்டர், லைன்மேனுக்கு வந்து 30 காலி பணியிடங்கள், உடல் ஊனமுற்றோருக்கு எக்ஸரிசனும் தலா 1 காலி பணியிடங்களும். கேரேஜ் வேக்மேன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், கார்பெண்டர், மெக்கானிக் வந்து 65 காலி பணியிடங்கள், உடல் ஊனமுற்றோருக்கு எக்ஸரிசனும் தலா 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டீசல் லோகோ சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெக்கானிக் 33 காலி பணியிடங்கள், உடல் ஊனமுற்றோருக்கு எக்ஸரிசனும் தலா 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. டிஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டராக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், ஃபிட்டருக்கு வந்து 30 காலி பணியிடங்கள், உடல் ஊனமுற்றோருக்கும் எக்ஸரிசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலா 1 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் லோகோக்கு வந்து 31 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிக் லோகோ சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 காலி பணியிடங்களும், எஸ்எஸ் ஒர்க் ஷாப் இன்ஜினியர்ல வந்து 24 காலி பணியிடங்களும், கேரேஜ் வேக்மேன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சீனியர் டிப்ளமோக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், வயர்மேன், பில்டர், ரெஃப்ரிஜரேட்டர், லைன்மேன் ஒட்டுமொத்தமா 30 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. டிஆர்டி டிபார்ட் எலக்ட்ரிக்கல் ராஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், ஃபிட்டருக்கு வந்து 10 காலி பணியிடங்களும், எஸ்எஸ் ஒர்க் ஷாப் இன்ஜினியரிங் ராஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்பெண்டர், பெயிண்டருக்கு வந்து தலா 10 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஃபிட்னஸ்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சோ ஹைட், வெயிட், சோ அதெல்லாம் இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபிட்டர் எடுத்தீங்கன்னா லோவர் ஜம்ப் இருக்கும், வெல்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 fingers 1 hand அந்த மாதிரி இருக்கும், எலக்ட்ரீஷியன் வந்து பார்ஷியலி லோவர் லிம்ப் கேண்டிடேட் ஆகிருக்கும். சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட், மெடிக்கல் பிசிக்கல் ஃபிட்னஸ் அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இது நீங்க ஃபில் பண்ணி மெடிக்கல் ஆபீசர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிக்னேச்சர் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா சோ ரெஜிஸ்டர் ஐடி, பாஸ்வேர்டு இந்த கேப்சா கொடுக்கலாம். இல்ல நான் புதுசா ரெஜிஸ்டர் பண்ண போறேன்னா ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் குள்ள போயிடும். சோ இதுல வந்து நேம், மிடில் நேம், ஷோ நேம், மிடில் நேம் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா ஷோ நேம் வந்து கண்டிப்பா கொடுத்துடலாம். இதுல ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருங்க, மதர் நேம் வந்து கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல வந்து இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மந்த் செலக்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜெண்டர் வந்து மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நேஷனாலிட்டி இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலிஜன் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துவா, முஸ்லிமா, அது வந்து எதுனால வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா, அன்மேரிடா, டிவோர்ஸ் அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரினா நீங்க வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி, எக்கனாமிக் பர்சனா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டி அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி வந்து எக்ஸடியூஸ்மெண்ட் எஸ் நோன்னு வந்து கொடுங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ் எஸ் கொடுங்க, நோன்னு வந்து கொடுங்க. சோ எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா சோ அதுக்கான ஐடென்டிபிகேஷன் மார்க் 1 and 2, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, சோ உங்களோட செலக்ஷன் டிவிஷன், சோ நீங்க எந்த போஸ்டிங் வந்து எங்க வந்து வேணும்னு நினைக்கிறீங்க, சோ இது வந்து நான் செலக்ட் பண்றேன்னா சோ அதுல வந்து என்ன போஸ்டிங், சோ அதை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10th இந்த யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங், ரோல் நம்பர், சர்டிபிகேட் நம்பர், மார்க், டோட்டல் மார்க், சோ அக்ரிகேட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், ஐடி முடிச்சீங்கன்னா அதோட டீடைல்ஸ். நெக்ஸ்ட் இது எல்லாமே ஃபில் பண்ணாதான் நெக்ஸ்ட் குள்ள போகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 கேட்டகரி ஃபீல்டு இருக்கும். சோ 5 கேட்டகரி ஃபீல்டு நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரியாக 5 நாட்கள் மட்டும் தான் இருக்குது நண்பர்களே. இப்பவே நீங்க வந்து இந்த 4800க்கான காலி பணியில இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.